ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி அகைன் நம்ம சுண்டக்காய் செடிக்கு தான் ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்க போகிறோம். எப்படியாவது இதில் காய் வர வைக்கணும். ஸோ இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்சாக 3 சைக்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நல்லா ப்ளூம் ஆச்சு, நல்லா பூக்கள் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இது இப்படி தான் நல்லா வளரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால ப்ராப்பராக எதுவுமே அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸோ இல்லை அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா உரமோ எதுவுமே போடாமல் இருந்தனால டக்குன்னு ஃபுல்லாக வாடி போய் ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரியோ இல்லை நோய் தாக்கல், சுண்டக்காய் செடியில் அது வர்றது ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபுல்லுத்தையும் மொட்டை அடித்து விட்டுருந்தேன். வெறும் அந்த தண்டு, அந்த கம்பு மட்டும், குச்சி மட்டும் கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி. தென் அதுக்கடுத்து மறுபடியும் துளுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடி இலையாக நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா மறுபடியுமேவும் பூவோ காய் எதுவுமே இல்லாமல் இலை மட்டும் நல்லா புஷ்ஷியாக மறுபடியும் வருது. இப்போ 3 தடவை நம்ம ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக மொட்டையடிக்கிறதுக்கு பதிலாக தக்காளி செடிக்கு பண்ணுவோம்ல, அந்த சைட் ஷார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் கிளைகளை கட் பண்ணாமல் இலையை மட்டும் கட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் இலை மட்டும் தானே நிறையா ஒரு மாதிரி நல்லா க்ரீனிஷாக அது மட்டும் வளருது. ஸோ காயோ இல்லை பூவோ என்கரேஜ் பண்ணவே மாட்டேங்குது, இலையிலையே என்கரேஜ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா கிளைகளில் இருக்கிற இலையை மட்டும், ஏதாவது எப்படி தக்காளி செடியில் ஒரு கிளையில பூவோ இல்லை காயோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை விட்டுருவோம். அதே மாதிரி ஏதாவது இதில் பூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, காய் எதுவுமே இல்லை, இது வரைக்கும் ஒரு காய் கூட வந்ததில்லை. ஸோ பூ அந்த மாதிரி மொட்டு மாதிரி வருது. அது இருக்கிற கிளையை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே இலையை ப்ரூன் பண்ணி விட போகிறேன். ஸோ அப்படி ப்ரூன் பண்ணி விட்டால் மேபி டக்குன்னு காய் பிடிக்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு பூ இதாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி விட போகிறேன். அதுதான் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ். எப்படியாவது இந்த சுண்டக்காய் செடியில் நம்ம சுண்டக்காய் வைக்கிறது தான் நம்மளோட டார்கெட். இப்போ அந்த ப்ரூன் பண்ணி விட்ட லீவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கம்போஸ்ட் பின்னில் போடணும், அப்படியே போடக்கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான், எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வேலை பண்ணிகிட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வெண்டைக்காய் இதெல்லாம் எடுக்கலைன்னா இப்போ முத்தி போயிடும். ஸோ அதனால அந்த வெண்டைக்காவை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி மாடி வேலையை முடிச்சுக்கலான்னு பார்த்தாச்சு. ஸோ சின்ன சின்ன வெண்டைக்காவே சிறுசுலேயே முத்த ஆரம்பிச்சிருதில்ல. ஸோ அதனால ஒரு 5-6 வெண்டைக்காய் இருக்கும். ஸோ அது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, விதைக்கி விட்டால் அதுவும் ரொம்ப நாள் ஆகும். அது விதை காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வேறு காயே வராது. ஸோ அதனால விதைக்கெல்லாம் விடாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.